இந்த ஆடி மாசத்துக்கு அம்மா வீட்டுக்கு போறதோட இனிமே நீ இங்க வரக்கூடாது. நாங்க வரோம். சரிம்மா. என்ன பார்க்க கூட உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு தடவையாவது என்ன பாருங்க பிரியா. ஏதோ மறந்துட்டு போயிட்டேன். பிரியா என்ன பாருங்க. மாப்பிள்ள உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாரு. அத சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே. மாப்பிள்ள உன்கிட்ட அன்பா நடந்துக்கிறாரு. அது எங்களுக்கே நல்லா தெரியுது. ஆனா நீ அவர்கிட்ட அன்பா தான் நடந்துக்கிறியா? ஏய், நீ பிரிஞ்சு வரும்போது மாப்பிள்ள முகத்தை கவனிச்சியா? சோகமா இருந்துச்சு. அவர் கண்ணுல அவ்வளோ ஏக்கம். பார்த்தி மாப்பிள்ள உன்னை ரொம்ப நேசிக்கிறாருடி. பார்த்தி மாப்பிள்ள மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். இத நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? கல்யாணம் நடந்து 3 மாசம் ஆகியும் புருஷன் கிட்ட ஒருத்தி பொண்டாட்டியே நடந்துக்கலன்னா கண்டிப்பா எந்த ஆம்பளையும் ஒத்துக்க மாட்டா. இந்நேரம் பெரிய பிரச்சனை பண்ணி டைவர்ஸ் அளவுக்கு போயிருக்கோம். ஆனா மாப்பிள்ள உன் மனசு மாறணுங்கிறதுக்காக இவ்ளோ பொறுமையா காத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட குணத்துக்கு அவர் நல்லா இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீ எப்பவுமே சந்தோஷமா பாத்துக்கணும். உன் மனசுல உள்ள பழசையெல்லாம் மறந்துட்டு நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கணும். அம்மா, அப்பா கூப்பிடுறாரு. வா. வரேன்டி, நீ போ. வாமா, அப்பா கூப்பிடுறாரு. சீக்கிரம் வா. சரி, நீ காஃபி குடி. ஆமா. ஓகே 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 ஓகே. எதா இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க. சரி. ஏய், நீ என்னடா பண்ற? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை பார்த்தி, சும்மா தான். நீ சாதாரணமாக சொல்ற. என்னால அப்படிலாம் இருக்க முடியலடா. காவி அந்த வீட்டை விட்டு போனதுலேருந்து என்னமோ தெரியல, மனசே சரியில்லை. இந்த வீடே ஒரு மாதிரி வெறுமையா இருக்குடா. எதையோ தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீல். என்ன பண்றதுன்னே தெரியலடா. இருந்தாலும் நம்ம அம்மா ரொம்ப பழசாயிட்டாங்கடா. ஏண்டா, இந்த காலத்துல போய் யாராவது ஆடி மாசம் அது இதுன்னு பார்ப்பாங்களா? ஏதோ சின்ன சிறுசுங்க கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, பேசி பழகட்டுமேனு அப்படியே விட வேண்டியதானே. சும்மா சாஸ்திரம் சம்பிரதாயம் அது இதுன்னு சொல்லி பிரிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு என்னமோ காவி இல்லாம இந்த வீட்லயே இருக்க பிடிக்கல. சத்தியமா சொல்றேன்டா, அவ இல்லாம அந்த ரூமுக்கு போறதுக்கே எரிச்சலா இருக்கு. எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாளா? அது எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி அமைதியா இருக்குல்ல, அதுவே எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜி ஆகுது. ஜீவா, மனசுக்கு பிடிச்சவங்களோட பேசுறது மட்டும் இல்லடா, அவங்க கூட சண்டை போடுறதும் ஒரு சந்தோஷம் தான். இல்ல என்ன சொல்ற? அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். அவன் என்கிட்ட உரிமை எடுத்துக்கும் போது, என் மேல கோவப்படும் போது, என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கான்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது. சரி, ஓகே, என்னை பத்தி பேசிட்டீங்க. ஆமா, அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேனே, அதுக்கப்புறம் பிரியாட்ட பேசி சமாதானப்படுத்துனியா? டேய், என்னடா முழிக்கிற? சமாதானப்படுத்துனியா இல்லையா? பேசின பார்த்தி. ஆனா பிரியா தான் நான் பேசினதை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு கோவமாவே இருக்காங்க. பின்ன நீ அந்த பொண்ணு அவ்வளோ ஹார்ஷா பேசியிருக்க. நீ பேசுன மாதிரி மட்டும் நான் காவியாட்ட பேசுறதுன்னு வையி, ஒரே அறதான் அப்படியே 32 பல்லும் செதறி இருக்கும். அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. பொட்டாட்டி பிரியா உன்னை ரொம்ப சாஃப்டா அழகா டீல் பண்றாங்க. ஆனா என் ஆள் இருக்கு செம்ம டெரர். அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி விழுது. சும்மா அவன் கையை தொட்டதுக்கே விட்டா பாரு ஒரு அரை காது அப்படியே கொய்யன்னுச்சு. ஆனா
என்ன இருந்தாலும் பொண்டாட்டி கையால அடி வாங்குறது ஒரு தனி சுகம்ல. அதே சுகத்தை சரி பாட்டி, அப்படியே எனக்கு கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நான் ரூமுக்கு போறேன். டேய் டேய், எங்க எஸ்கேப் ஆகுற? அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் சொல்ல வரதை கேளுடா. இப்போ பிரியா உன் மேல கோவமா இருக்காங்க, கரெக்டா? ம். அந்த கோவம் போறதுக்கு நான் ஒரு செம்ம ஐடியா கொடுக்குறேன். ராத்திரி ரகசியமா போய் பிரியாவுக்கே தெரியாம போய் அவ ரூம் கதவை தட்டுற. உன்னை பார்த்ததும் அவ கோவம் அப்படியே தணிஞ்சிரும். ஏய் பார்த்தி, என்ன சொல்ற நீ? நிஜமா தாண்டா சொல்றேன். இந்த பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண ரொம்ப பிடிக்கும். இவனா ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா ஒரு கட்டம். பார்த்தோன்னே உன் மேல இருக்கிற கோவம்லாம் அப்படியே பறந்து போயிடும். ஆ, அப்படியா? ஆனா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ போனா உண்மையாலே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீ என்ன பண்ற, அங்க போய் உன்னை என்னால பார்க்காம இருக்க முடியல பிரியா, உன்னை விட்டு பிரிச்சு இருக்க முடியல, உன்னை பார்க்க தான் வந்தேன்னு அப்படியே நிறைய வார்த்தைகளை அள்ளி 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 வீசு. அதை கேட்டதும் பிரியா அப்படியே ஐஸா உருகி உனக்குள்ளேயே கரைஞ்சிருமா. எப்படி நம்ம ஐடியா சூப்பரா இருக்க? உனக்கு ஓகே இல்ல? என்னடா யோசிக்கிற? நடக்கும். நீ மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டேன்னா அந்த சாக்குல நானும் அவன் கூட காவியாவை பார்ப்பேன். நான் அப்படி பார்க்குறேன். நீ மட்டும் தான் உன் பொண்டாட்டியை பார்க்கணுமா? நானே என் பொண்டாட்டியை பார்க்கணும்ல? இல்ல பார்த்தி, நான் போனா பிரியா ஏதாவது தப்பா நினைச்சிட்டேன். போகலைன்னா தான்டா தப்பா நடப்பாங்க. போனா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அது போய் இல்ல பார்த்தி, நான் வரல, நீ வேணா போ. டேய் என்னடா இப்படி சொல்ற? திடீர்னு பேக் அடிக்கிற. சிவா 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 ப்ளீஸ்டா. டே 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 பாரா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. டேய் இந்த பாரு, பிரியா ஒன்றும் நம்ம காவியா மாதிரி கோபக்காரெல்லாம் கிடையாது. ரொம்ப சாந்தமானவ. நீ மட்டும் நேரில் போனேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா சந்தோஷப்படுவா. என்ன காவியா தான் நிறைய கேள்வி கேப்பா. ஏன் வந்த, எதுக்கு வந்த, எப்படி வந்த, இதெல்லாம் கேட்டு என்ன அறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பாரு, இதெல்லாம் பார்த்து நான் தான் பயப்படணும், நீ பயப்படக்கூடாது. நான் தான் யோசிக்கணும், நீ யோசிக்க கூடாது. ஆஹா இல்ல பார்த்தி, நான் வேணும்னா பகல்ல ஹோம்ல போய் பாத்துக்கிறேன். இந்த ராத்திரி நேரத்துல வேணாம். நீ என் கூட வந்தனா எனக்கு துணையா இருக்கும்னு பார்த்தேன்டா. ப்ளீஸ்ரா. இல்லடா, நீ என் கூட இருந்தானா காவி என்னை அடிக்கும்போது நீ என்னை காப்பாத்திருப்ப. இல்லைனா ஒருவேளை நீ என் கூட இருக்கனால அவன் என்னை அடிக்காம கூட போலாம். இந்த வழியை வச்சு தப்பிக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ்ரா. சரி விடு, நான் தனியாக போய் அடி வாங்கணும்னு விதி இருக்கு போல இருக்கு. பார்த்தி, இவ்வளோ பயம் இருக்குன்னா நீ எதுக்கு போற? குட் கொஸ்டின். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோயேன், காவிய கிட்ட திட்டு வாங்குறதும் அடி வாங்குறதும் சூப்பரா இருக்கும்டா. அது இல்லாம என்னால இருக்கவே முடியல. இந்த சம்பாதிக்கிறது எப்படி ஒரு புருஷ லட்சணமோ அதே மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறதும் திட்டு வாங்குறதும் புருஷ லட்சணம் தான். இப்போ புதுசா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த பாரு, எந்த ஒரு ஆம்பளை தான் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்காம திட்டு வாங்காம இருக்கானோ அவெல்லாம் ஒரு புருஷனாவே இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல. இங்க பாரு, நீ போறதுன்னா போ, நான் ரூமுக்கு போறேன். டேய் டேய், கொஞ்சம் யோசிச்சு சொல்ற, அது சைடா. ஏய் இல்ல பார்த்தி, நான் ரூமுக்கு போறேன். காவியா, I am coming. சாரி பிரியா, தேவி அந்த மேல இருக்கிற கோபத்துல தான் உங்ககிட்ட நான் அப்படி பேசிட்டேன். என் பாஸ்ட் லைஃப்ல நடந்ததெல்லாம் மறக்கணும்னு தான் நாளுக்கு நாள் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பிரியா. என்னோட கடந்த கால வாழ்க்கையை அவ்வளோ சீக்கிரம் என்னால கடந்து போக முடியல.
நீ இன்னும் தூங்கலையா? என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல. ஜீவா மாமா போனுக்காக வெயிட் பண்றியா? ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏய், சும்மா தான் நடந்துட்டு இருக்கேன். அது எப்படி? பொய் சொல்லாத. நீ ஜீவா மாமா கால்காக தான் வெயிட் பண்ற. அவர் ஃபோன் பண்ணலன்னு உடனே அப்செட்டா இருக்க. எல்லாம் எனக்கு தெரியும். அக்கா, மாமா ஃபோன் பண்ணலனா என்ன? நீ ஃபோன் பண்ணி பேசு. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் தூங்கு. வெக்கத்தை பாரு. அக்கா, வெக்கப்படாதக்கா. நீ ஃபோன் பண்ணி பேசு. ஒண்ணும் இல்லங்கறல. உனக்கு ஜீவா மாமா மேல ஏதாவது மன வருத்தம் இருக்கா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, காலையில நீ வீட்ல இருந்து கிளம்புனப்போ மாமா முகத்தை கூட நீ பார்க்கலையே. ஆனா மாமா உன்னையே ஏக்கமா பார்த்துட்டு இருந்தாரு தெரியுமா? நீ கிளம்பி வரும்போது ரொம்ப ஃபீலிங்கா நின்னுட்டு இருந்தாரு. அப்படியா? ரொம்ப ஃபீலிங்கா பார்த்தாரா? பின்ன அவர் முகம் அழற மாதிரி இருந்துச்சு. நீ என்னடானா அவர்கிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம வந்துட்ட. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு பக்கம் ஜீவா மாமா உன்னை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாருன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தி மாமா காவியாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ரெண்டு பேரும் நீங்க வீட்ல இருந்து வரும்போது அழாத குறையா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கே பாவமா இருந்தது தெரியுமா? நிஜமாவே ஜீவா மாமாவும் பார்த்தி மாமாவும் உங்க ரெண்டு பேர் மேலயும் அன்பு அள்ளி கொட்டுறாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் தான் அவங்கள டீல்ல விடுறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ படுத்து தூங்கு போ. சரி, இப்போ நான் ஜீவா மாமாக்கு போன் போட்டு தரேன். நீ வேணா நான் சொல்ற பாட்ட பாடுறியா? ஏய், ஏ மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே, மச்சான் எப்ப வர போற, மச்சான் எப்ப வர போற, 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர போற, நான் ஒத்தையா. கொழுப்பு ஏறிடுச்சு உனக்கு. வா தூங்கு. வா. காது விடு. வா வா வா. அக்கா சாரி கா, இனிமே பாட மாட்டேங்க. காது விடுங்க. சட்டை ஓகே, சீனு ஓகே, ஆனா ரெண்டு ஒண்ணா நல்லா இல்லையே. ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங். டேய் பார்த்தி, அடிக்கடி இதனால ஆபீஸ் போட்டு போற? சீ, வேற ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்றேன். டிஷர்ட் சூப்பரா இருக்கு இது. ஒன்னாலதான் தூங்கலன்னு சொல்ல போறேன், சோறு தண்ணி செரல்லன்னு சொல்ல போறேன், புதுசா புழுகாம ரொம்ப பெருசா வழியாம, அடியப்ப நீ எனக்கு பொஞ்சாதியா ஆக போகிறன்னு அப்பாவியா நானே கேட்டு வரப்போறேன். Mission starts. How was it? லைட் எரிஞ்சிட்டு இருக்குன்னு தான் வந்தேன். நீ தூங்கல? ஆஹா, தூக்கம் வரல பார்த்தி. பத்தியா, இதுக்கு தான் சொன்னேன். எங்கூட வரலாம்ல? இப்போ கூட ஒண்ணு கேட்டு போல. இதே மாதிரி இன்னொரு செட் வச்சிருக்கேன் உனக்காக ஸ்பெஷலா. நீ வரியா? நீ பிரியாவை இம்ப்ரெஸ் பண்ண, நான் காவியாவை இம்ப்ரெஸ் பண்றேன். இல்ல பார்த்தி, நீ போயிட்டு வா. இட்ஸ் யோர் லாஸ், இட்ஸ் ஓகே. மணி 12 ஆச்சு. கேட் எல்லாம் பூட்டி இருப்பாங்களே, எப்படி உள்ள போவேன்? நான் என்ன முறையா விட போறேன்? முறை வாசல் வழியா போறதுக்கு நானே திருட்டுத்தனமா போறேன். கேட்டை உடைச்சு போக போறியா? என்ன கேட் எதுக்கு மேன் உடைக்கணும்? ஆனா இந்த ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்
இதெல்லாம் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேனே. அப்படியே காம்பவுண்ட் மேல ஏறி குதிச்சு போக வேண்டியதா? பாத்துடா, அந்த வீட்டை சுத்தி நிறைய நாய்ங்க இருக்குன்னு பிரியா அடிக்கடி சொல்லுவாங்க. நாயா? நீ ஒரு ஆர்வத்துல ஜம்ப் பண்ணும்போது அது பின்னாடி பாஞ்சு பஞ்சர் ஆக்கிற போது. எடா, உண்மையாவா சொல்ற? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா 3 ஜீன்ஸா போட்டிருப்பேனே. போட, நல்ல விஷயத்துக்காக நாய்க்கடி கூட வாங்கலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. யாரு? நான் தான். ஆக்சுவலாக என்னோட ப்ரெஷியஸான டைம் அவங்க கூட பேசி வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால நான் என் ஹீரோயினை பார்க்க போகிறேன். ஓகே. அப்புறம் ஆக்சுவலாக அந்த பொண்ணு பிரியா பாவண்டா. வாண்ணா வரலங்கிற, அட்லீஸ்ட் ஃபோனாவது பண்ணி பேசு. இல்ல பார்த்தி, நைட்டா இருக்கு, நான் பகல்ல பேசிக்கிறேன். நீ எல்லாம் என் தம்பின்னு வெளியே சொல்லிடாத. வாட் அ ஷேம். உனக்கெல்லாம் லைஃப்பை என்ஜாய் பண்ணவே தெரியலடா. இங்க வாழ்றது முக்கியம் இல்ல, சந்தோஷமா வாழ்றது தான் முக்கியம். யூ ஆர் வெரி போரிங் மேன். இப்படிலாம் இருக்கக்கூடாது. லைஃப்ல எப்பவுமே ஒரு த்ரில்லிங் இருக்கணும். அந்த த்ரில் இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. சரி, எப்படியோ நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். அம்மா நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. எப்படியும் காலையில் தான் எந்திரிப்பாங்க. அவங்க எந்திரிச்சோன்னா சப்போஸ் என்னை எங்கன்னு கேட்டாங்கன்னா நான் ஃப்ரெண்டை பக்கம் போயிருக்கேன் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிரு. ஓகே, டன். ஹை ஃபை. That's it. Good boy. ஜீவா, இது மூணு பாரு. என்னடா எப்படி இருக்கு? என்னது? பர்ஃப்யூம். நல்லா இருக்கு. சூப்பர். நினைச்சேன் இது காவியாக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃப்யூம்டா. அதான் இதை அடிச்சுட்டு போய் இம்ப்ரெஸ் பண்றேன். ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. கத்துக்க டிப்ஸ். ஓகே, குட் நைட். அப்புறம் பிரியாக்கு ஃபோன் பண்ணி பேச. ஐயோ, நாயா நிக்குது. என் வாழ்வில் அர்த்தம் கண்டேனே. எல்லாம் வீட்டுல இருக்காங்களா இல்லையா? ஒரே இருட்டா இருக்கு. சீ. கத்தாத, எந்திரிச்சிட போறாங்க. சரி, நீங்க எப்படிங்க இங்க? செவரேறி குச்சி வந்தேன். அக்கா,